அப்படியே ரெண்டு கரங்களை நல்ல தட்டி ஹல்லேலூயா, அவர் நாமம் உயர்த்தப்படுகிற ஹல்லேலூயா ஸ்தானத்தில் இறங்கி வந்து ஆமென் ஆசீர்வதிக்கிறவர் நம் நடுவில் வந்திருக்கிறதற்காய் உலாவி கொண்டிருக்கிறதுக்கு நல்ல ரெண்டு கைகளை நல்லா தட்டுங்க பார்க்கலாம். தேங்க்யூ ஜீசஸ். தொடர்ந்து உங்க நாம மகிமைப்படட்டும். எங்களை தாழ்த்துகிறோம், உம்மை மாத்திரம் உயர்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபங்களு நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். அல்லேலூயா. நல்ல முழு கரம் உயர்த்தி சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தர் நல்லவர். ஆமென். இந்த விசேஷித்த ஆராதனை நாட்களிலே கர்த்தர் நம் நடுவில் பெரிய காரியங்களை செய்வாராக. இணைந்து ஒரு சில பாடல்களை நம்ம பாடி கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் பாடிடுவேன், இயேசுவின் நாமத்தில் கூடிடுவேன். இணைந்து அந்த பாடலை சேர்ந்து பாட போகிறோம். உங்க எல்லாருக்கும் தெரிந்த பாடல். ஆமென். அல்லேலூயா என்று ஆர்ப்பரித்து அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர். அல்லேலூயா கீதம் பாடுவேன். இணைந்து கரங்களை தட்டி பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. எல்லாம் அப்படியே ரெண்டு கரங்களை தட்டுவீங்களா? ஸ்தோத்திரம் பாடிடுவே, இயேசுவின் நாமத்தில் கூடிடுவே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் பாடிடுவே, இயேசுவின் நாமத்தில் கூடிடுவே. அல்லேலூயா என்று ஆர்ப்பரித்தே அல்லும் பகலிலும் பாடிடுவே. அல்லேலூயா என்று ஆர்ப்பரித்தே அல்லும் பகலிலும் அல்லேலூயா கீதம் பாடிடுவே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர். அல்லேலூயா கீதம் பாடிடுவே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் பாடிடுவே, இயேசுவின் நாமத்தில் இணைந்து சொல்வீங்களா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் பாடிடுவே, இயேசுவின் நாமத்தில் கூடிடுவே.
ஓசன்னா கீதங்கள் முழங்கி. இணைந்து பாடுங்க மகளா. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், ஓசன்னா கீதங்கள் முழங்கிடுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் பாடிடுவே, இயேசுவின் நாமத்தில் கூடிடுவே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் பாடிடுவே, இயேசுவின் நாமத்தில் கூடிடுவே. ஸ்தோத்திரம் பாடிடுவே, இயேசுவின் நாமத்தில் கூடிடுவே. அல்லேலூயா என்று ஆர்ப்பரித்தேன், அல்லும் பகலிலும் பாடிடுவேன். அல்லேலூயா என்று ஆர்ப்பரித்தேன், அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், அல்லேலூயா கீதம் பாடிடுவேன். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், அல்லேலூயா கீதம் பாடிடுவேன். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் பாடிடுவேன், இயேசுவின் நாமத்தில் கூடிடுவேன். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் பாடிடுவேன், இயேசுவின் நாமத்தில் கூடிடுவேன். ஆபத்து காலத்தில் அடைக்கலமும் அனுகூலமான துணையவரே. ஆபத்து காலத்தில் அடைக்கலமும் அனுகூலமான துணையவரே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், மகிழ்ந்து தினமும் போற்றிடுவோம். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், மகிழ்ந்து தினமும் போற்றிடுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் பாடிடுவேன், இயேசுவின் நாமத்தில் கூடிடுவேன். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் பாடிடுவேன், இயேசுவின் நாமத்தில் கூடிடுவேன். நன்மை கிருபையால் தினம் நிரப்பி வழுவாமல் நம்மை காப்பவரே. நன்மை கிருபையால் தினம் நிரப்பி வழுவாமல் நம்மை காப்பவரே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், நன்றியுடன் துதி பாடிடுவேன். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், நன்றியுடன் துதி பாடிடுவேன். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் பாடிடுவேன், இயேசுவின் நாமத்தில் எல்லாருமே கரங்களை தட்டி சொல்லுங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் பாடிடுவேன், இயேசுவின் நாமத்தில் கூடிடுவேன். அல்லேலூயா என்று ஆர்ப்பரித்தேன், அல்லும் பகலிலும் பாடிடுவேன். அல்லேலூயா என்று ஆர்ப்பரித்தேன், அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், அல்லேலூயா கீதம் பாடிடுவேன். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், அல்லேலூயா கீதம் பாடிடுவேன். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் பாடிடுவேன், இயேசுவின் நாமத்தில் கூடிடுவேன். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் பாடிடுவேன், இயேசுவின் நாமத்தில் கூடிடுவேன். ஆமென். ஹல்லேலூயா. நல்ல சத்தமா சேர்ந்து ஒரு அல்லேலூயா கூட சொல்லுங்களேன். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஒரு பாடலை கூட இணைந்து பாடி கொஞ்ச நேரம் நம்ம ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். கர்த்தர் நல்லவர். முழு உள்ளத்தோடு உம்மை துதிப்பேன், துணி உயர்த்தி உம் நன்மைகளை சொல்லுவேன். வானம் ஒழிந்து போனாலும் பூமி ஒழிந்து போனாலும் உன் வார்த்தை ஒருபோதும் ஒழியாதே. இணைந்து கரங்களை தட்டி அந்த பாடலை சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஆமென். அல்லேலூயா. ஆமென். இணைந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். பாடல் தெரிந்தவங்க எல்லாரும் சேர்ந்து நீங்கள் கூட பாடுங்க. தெரியாதவர்கள் நீங்கள் கவனித்து கற்றுக்கொண்டு
இணைந்து எங்களோடு சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். கரங்களை நல்லா தூக்கி தட்டணும்னு எல்லாரும் கைகளை நல்லா தட்டுங்க பார்க்கலாம். முழு உள்ளத்தாலும் துதிப்பே, துணி உயர்த்திவும் நன்மைகளை சொல்லுவே. முழு உள்ளத்தாலும் துதிப்பே, துணி உயர்த்திவும் நன்மைகளை சொல்லுவே. வானம் ஒழிந்து போனாலும் பூமி ஒழிந்து போனாலும் உம் வார்த்தை ஒருபோதும் ஒழியாதே. வானம் ஒழிந்து போனாலும் பூமி ஒழிந்து போனாலும் உம் வார்த்தை ஒருபோதும் ஒழியாதே. முழு உள்ளத்தாலும் துதிப்பே, துணி உயர்த்திவும் நன்மைகளை நீங்க இணைந்து சொல்லுங்க பார்க்கலாம். முழு உள்ளத்தாலும் துணி உயர்த்திவும் நன்மைகளை சொல்லுவே. ஆமென். அப்படியே கரங்களை தட்டுங்க. எல்லாருமே கரங்களை நல்லா தட்டி, மகத்துவ தேவன் அவர் சர்வ வல்லமை உள்ளவர். ஆமென். மகத்துவ தேவன் நீரே, சர்வ வல்லமையுள்ளவரும் நீரே. மகத்துவ தேவன் நீரே, சர்வ வல்லமையுள்ளவரும் நீரே. ஆதி அந்தம் நீரே, அல்பா ஒமேகா நீரே, வாழ்நாளெல்லாம் நீர் போதுமே. ஆதி அந்தம் நீரே, அல்பா ஒமேகா நீரே, வாழ்நாளெல்லாம் நீர் போதுமே. முழு உள்ளத்தாலும் துதிப்பே, துணி உயர்த்திவும் நன்மைகளை சொல்லு. இணைந்து சொல்லுவீங்களா? முழு உள்ளத்தாலும் துதிப்பே, துணி உயர்த்திவும் நன்மைகளை சொல்லு. ஒரு விஷயம் கூட சொல்லுங்க. மகத்துவ தேவன் நீரே, சர்வ வல்லமையுள்ளவரும் நீரே. மகத்துவ தேவன் நீரே, சர்வ வல்லமையுள்ளவரும் நீரே. ஆதி அந்தம் நீரே, அல்பா ஒமேகா நீரே, வாழ்நாளெல்லாம் நீர் மாத்திரமே. ஆதி அந்தம் நீரே, அல்பா ஒமேகா நீரே, வாழ்நாளெல்லாம் நீ போதுமே. முழு உள்ளத்தாலும் துதிப்பே, துணி உயர்த்திவும் நன்மைகளை சொல்லுவேன். இணைந்து சொல்லுங்க. முழு உள்ளத்தாலும் துதிப்பே, துணி உயர்த்திவும் நன்மைகளை சொல்லுவே. நல்ல கைகளை தட்டி. ஆமென். ராஜாதி ராஜன் இயேசு, இம்மானுவேல் நம்முடனே. ராஜாதி ராஜன் இயேசு, இம்மானுவேல் நம்முடனே. எல்ஷடாய் தேவன் நீரே, என்னை காப்பவர் நீரே, குறைவின்றி என்னை நடத்திடுவீரே. எல்ஷடாய் தேவன் நீரே, என்னை காப்பவர் நீரே, குறைவின்றி என்னை நடத்திடுவீரே.
துணி உயர்த்தி உம் நன்மைகளை சொல்லுவேன், முழு உள்ளத்தால் உம்மை துதிப்பேன். துணி உயர்த்தி உம் நன்மைகளை சொல்லுவேன். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. என்னை விட்டு விலகாது, என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாது. சேர்ந்து சொல்லுங்க, என்னை விட்டு என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர், எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன். சொல்லுவீங்களா? யெகோவா நிசி, யெகோவா நிசி எந்த ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்ப. நம்பிக்கையா சேர்ந்து சொல்லுங்க, யெகோவா நிசி எந்த ஜெயமானவர், இயேசுவே யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். என் வாழ்வின் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். என் வாழ்வின் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. இணைந்து சொல்லுவீங்களா? யெகோவா ராஃபா, யெகோவா ராஃபா எந்தன் சுகமானவர், யெகோவா ரூபா எந்தன் மெய்ப்பர். சேர்ந்த நம்பிக்கையா? யெகோவா ராஃபா எந்தன் சுகமானவர், யெகோவா ரூபா எந்தன் மெய்ப்பரானவர். வழுவாமல் என்னை என்று காத்தவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். வழுவாமல் என்னை என்று காப்பவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. எத்தனை பேர் நம்புறீங்க? அவருடைய கிருபை ஒருபோது என்னை விட்டு விலகவே விலகாது. அல்லேலூயா. என் சூழ்நிலை எதுவாக வேணாலும் இருக்கலாம், ஆமென், எல்லாம் எனக்கு எதிராய் காணப்பட்டாலும் அவர் ஒருபோது என்னை விட்டு விலகவே மாட்டார். ஆமென். எத்தனை பேருக்குள்ள நம்பிக்கை இருக்கு? ஆமென். யோசேப்பு குறித்து நம்ம படிக்கும் பொழுது சிறையிருப்பில் தான் இருக்கிறார். ஆமென். எல்லாரும் தூக்கி போட்டாங்க, இப்போ யாருமே இல்லை. ஆனாலும் யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார். அந்த சூழ்நிலையில ஆண்டவர் யோசேப்பை தனியா மட்டும் விடவே இல்லை. அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? அவருடைய கிருபை என்னை விட்டு ஒருபோதும் விலகுவதில்லை. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபை அவ்வளவு பெரிதாய் கர்த்தர் விளங்க பண்ணுவார். நல்ல கைகளை உயர்த்தி முடிஞ்ச அப்படியே முழங்கால் படிக்கிட்டு இருவீங்களா?
அப்படியே வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. நம்பிக்கையா சொல்லுங்க. அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. ரெண்டு கைகளை நல்ல உயர்த்தி, என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடார், அவர் விலகவே மாட்டார். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர், எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். எனக்காக ஜீவனை தந்தார், எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றால் பரிபோ. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றால் பரிபோ. நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர்தாம் நம்மை காத்ததாலே. நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர்தாம் நம்மை காத்ததாலே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அக்கினி சோதனை பட்சிக்க வந்து முச்செடி தன்னில் தோன்றிய தேவன். அக்கினி சோதனை பட்சிக்க வந்து முச்செடி தன்னில் தோன்றிய தேவர். பாதுகாத்தாரே, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. பாதுகாத்தாரே, அவர் கிருபை என்றும் உள்ளதே.
வார்த்தையினால் அவர் தீர்த்தார் எந்த வியாதியும் வேதனையும் வைத்தியரா வார்த்தையினால் அவர் தீர்த்தார் எந்த வியாதியும் வேதனையும் இயேசுவல்லால் சார்ந்திடவே இகமதில் வேறென காருமில்லை இயேசுவல்லால் சார்ந்திடவோ இகமதில் வேறென காருமில்லை கிருபையிலே தேவ கிருபையிலே தாண்டி நடத்தியதே இயேசுவிலே பொன்னே சரிலே மகிழ்ந்து நாம் ஆனந்திப்போம் இயேசுவிலே பொன்னே சரிலே மகிழ்ந்து நாம் இயேசுவிலே இயேசுவி சொல்லுங்க அவருக்குள் கடிகூற ஓ ராமாஷாரே இயேசுவிலே மகிழ்ந்து நாம் ஆனந்திப்போம் இயேசுவிலே பொன்னே சரிலே மகிழ்ந்து நாம் ஆனந்திப்போம் நல்ல கைகளை தட்டி அந்நிய பாஷையில அல்லேலூயா அவருக்குள் களிகூற கர்த்தர் பண்ணுவாராக நல்ல கைகளை தட்டி ஓ அவருடைய கிருபை இன்றைக்கு பூரணமாக ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யட்டுமே ஆளுகை செய்வதாக ஒவ்வொருவரையும் அந்த கிருபையினால நிரப்புங்கப்பா ராகாலா ஷதரரே எங்களை நிற்க பண்ணுகிற அந்த தேவ கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஓ ராமாலா ஷகதரரே ஹalleluya thank you jesus hallelujah கிருபையே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஓ ராமாலரதரரே ஹalleluya ஓ இயேசுவிலே பொன்னே சரிலே மகிழ்ந்து நாம் ஆனந்திப்போம் இயேசுவிலே பொன்னே மகிழ்ந்து நாம் ஆனந்திப்போம் இயேசுவிலே பொன்னே இருக்கிற இடத்துல எளிமை நின்ற வண்ணமாய் எல்லாம் ஒரு சில நிமிடங்கள் கூட ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம் அவருடைய கிருபையினால கதை நம்மை மூடி மறைத்துக் கொள்ளுவாராக ஹalleluya இயேசுவே ஹalleluya ஹalleluya கிருபையே நல்ல கிருபையே மாறாத நல்ல கிருபையே கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வ ஞானியே கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன் சொல்லுங்க கிரகிக்க அந்த வார்த்தை அப்படியே அறிக்கை பண்ணுங்க பார்க்கலாம் சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன் மலைகளை பெயர்ப்பீரென்றார் என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம் மரித்தோரை எழ செய்வீரென்றார் என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம் மலைகளை பெயர்ப்பீரென்றார் என் தடைகள் உமக்கு
வாங்கி சொல்லுவீங்களா? கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் அறிக்கை பண்ணுங்க மகளா. இது வரையிலும் விடல, இது வரையிலும் கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா. அப்படியே ஜெபம் போல அறிக்கை பண்ணுங்க பார்க்கலாம். ஆமென். யோபு பக்தர் சொல்லும் பொழுது கிரகிக்க முடியாத விளைவர் எனக்காய் செய்கிறார். கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வ ஆராதிப்பேன். அல்லேலூயா 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 ரெண்டு கைகளை வந்து சொல்லுங்க. அந்த பரலோகம் இறங்கி வந்திருக்கிறது. அந்த பரலோகம் மகிமாய் முழுவதையும் மூடிக்கொண்டிருக்கிறது. Thank you, Lord. Hallelujah. 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 Amen. Hallelujah. Rabalaba shamdalaraba. எல்லாரும் ஒரு நிமிஷம் அந்நிய பாஷையிலே கரங்களை அடித்து அந்நிய பாஷை சொல்லி எல்லா கரங்களை அடித்து ஒரு நிமிஷம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். போதாது போதாது. ஆமென். தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். ஹல்லேலூயா. அற்புதம் நடக்கட்டும், அதிசயம் நடக்கட்டும். தெய்வீக வல்லமை, தெய்வீக பிரசன்ஸ் ஒவ்வொரு ஜனங்கள் மேலும் ஆமென் தொடுவதாக. நன்றியோடு கூட துதிக்கிறோம், நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த மாலை நேரத்தில் நாங்கள் உம்முடைய சமூகத்தில் வர
கத்தனீர் பாராட்டி இருக்கிற இரக்கம் கிருபைக்காக ஸ்தோத்திரம். அவ்வளோ நேரம் ஆண்டவரே ஆராதிக்கவும் பாடவும் கத்தனீர் பாராட்டின இரக்கம் கிருபைக்காகவும் நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நாங்கள் அல்ல ஆண்டவரே, கர்த்தரே எங்களை பாட, கர்த்தரே எங்களை துதிக்க, கர்த்தரே எங்களை ஸ்தோத்தரிக்க நீங்கள் கிருபை செய்தீங்க. அதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த மாலை நேரத்திலும் ஆண்டவரே உடைய வார்த்தையின் மூலமாக எங்களோடு கூட பேசுவீராக. உடைய வார்த்தை ஜீவன் உள்ளதப்பா, உடைய வார்த்தை அற்புதமானது. உடைய வார்த்தைகளாலே ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் கர்த்தர் இந்த மாலை நேரத்தில் எங்களுக்கு என்ன தேவையோ ஆண்டவர், எங்கள் ஒவ்வொருவருக்கும் என்ன வார்த்தைகள் தேவையோ அந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் எங்களோடு கூட பேசுவீராக, ஒவ்வொருவரோடு கூட கர்த்தர் பேசுவீராக. கர்த்தர் நீங்கள் அப்படி பேசுகிற தெய்வம், அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த கரங்களை தாழ்த்துறோம், தொடர்ந்து எங்களை நடத்துங்க, நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கைகளை உயர்த்தி சத்தமா கைகளை அடித்து ஜீசஸ், அல்லேலூயா. எல்லாரும் உட்காருங்க. பக்கத்தில் இருக்கவங்க கை கொடுத்து சொல்லுங்க, பக்கத்தில் உங்க கை கொடுங்க. பாஸ்டர் பேசும்போது கவனமாய் கேட்டு, இந்த காது வழி கேட்டு இந்த காது வழி விடாதபடிக்கு, இந்த காது வழி கேட்டு எல்லாம் உள்ளத்திலே இறங்கும்படியாக, கர்த்தருக்கு பரிசுத்தமாய் வாழும்படியாக இந்த நாட்கள் என்னோடு பேச வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் தாசனுடைய கையில கொடுக்க போறேன். எல்லாம் சந்தோஷமா இருங்க. பிரைஸ் தி லார்ட். காலையில எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருந்துச்சு? ஆமென். நல்ல ஆழமான நல்ல டீச்சிங், ஆழமான நல்ல டீச்சிங் நமக்கு கிடைத்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. கர்த்தருடைய தூதன் சொன்னால் யாரு? பிரைஸ் தி லார்ட். மறக்காதீங்க, பாஸ்டர் கேட்பாரு. அல்லேலூயா, ஆமென். இப்போது கர்த்தர் தாசனுடைய கையில கொடுக்கிறேன். எல்லாரும் கரங்களை அடித்து கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. Hallelujah. Hallelujah. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சந்தோஷமா இருக்கிறவர்கள் கரங்களை உயர்த்தி 3 அலையில சொல்லுவோமாக. அல்லேலூயா. பக்கத்துல கரங்களை பிடிச்சு கேளுங்க, சந்தோஷமா இருங்க. சொல்லுங்க, சந்தோஷமா இருங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இந்த நாளில கூட இந்த முதலாவது நாள் இந்த கூட்டத்தின் உபவாசத்தில் இந்த சாயந்தர நேரத்தில் வந்திருக்கக்கூடிய அவங்க யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதல்களை ஸ்தோத்திரங்களை இந்த நாளிலே தெரிவித்துக் கொள்கிறேன். பிரைஸ் தி லார்ட். என்னுடைய பெயர் பாஸ்டர் ஜோஷுவா மோசஸ். வேலூர் பகுதியிலே நான் மாவட்டத்தில் ஊழியத்தை செய்து கொண்டு வருகிறேன். பிரைஸ் தி லார்ட். மலேசியா, சிங்கப்பூர், ஆஸ்திரேலியா, இப்படி பல நாடுகளிலே சென்று தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக கர்த்தர் அடியேனுக்கு கிருபை பாராட்டினார். ஆமென். நான் ஒரு கம்பெனியுடைய எம்டி. இங்க ஏவி தாமஸ் அலைட் ப்ராடக்ட் லிமிடெட், இங்க ஒரு மலையாளி. அந்த கம்பெனி 300 ப்ராடக்ட்ஸ். அந்த கம்பெனியில ஜெனரல் மேனேஜராக நான் பணிபுரிந்தேன். பிரைஸ் தி லார்ட். ஆண்டு ஊழியத்துக்கு அழைத்த பொழுது எல்லாவற்றையும் விட்டு வந்துட்டேன். ஆமென். அல்லேலூயா. ஆண்டு சொன்னா உடனே கீழ்ப்படினோம். ஆமென். இந்த நாளிலே வந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய அன்பின் வாழ்த்துதல்களை ஸ்தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையா நம்மை ஆராதனைக்கு நடத்தினார் சாமியல்லை அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இப்போ நல்ல காலையில் தம்பி இப்போ வந்திருக்காரு, கீபோர்ட் மாஸ்டர் வந்திருக்காருங்க. ஆமென். அவர் நல்ல இசை அமைத்தார். அவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, நம்ம பாடணும்ல,
பாட்டு பாடும்போது அவர் நல்லா வாசிக்கணும் இல்லையா? முதல்ல நன்றியை சொல்லிடணும். ஆமே. அப்பதான் அவர் நல்லா இசைப்பார். ஆமே. அல்லேலூயா. காலையில வராம இப்ப வந்தவங்க மாத்திரம் கரங்களை உயர்த்துவோம். நிறைய கரங்கள் இருக்கு. பிரைஸ் தி லார்ட். இந்த காலையில எத்தனை பேருக்கு இந்த ஸ்டடி பிரயோஜனமா இருந்தது? சத்தமா அல்லேலூயா சொல்லுவோம். இந்த நாட்களிலே சபைக்கு தேவை சத்தியம். ஆமே ஆமே. அதுதான் நமக்கு போஷாக், அதுதான் ஊட்ட சக்தி. ஆமே. காலையில நாம் என்ன செஞ்சோம்? இந்த 3 நாட்களும் காலையில நாம் எதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம்? 7 churches of revolution, 7 சபைகளுக்கு அளிக்கப்பட்ட அந்த தூதுகள் என்கிறதான தலைப்பிலே நாம் வேத வசனங்களை தியானிக்க போகிறோம். இரவிலே ஈவினிங்ல நாம எதை தியானிக்க போறோம்? 12 எருசலேமின் வாசல்கள். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலே இந்த 12 எருசலேமின் வாசல்களை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். நாம் ஒரு விஷயம் கண்களை மூடி கர்த்தர் நம்மோடு பேசும்படியாய், மாம்சங்கள் வெளிப்படாம கர்த்தர் இந்த நாளிலே நம்மோடு பேசும்படியா நம்ம எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. Praise the Lord, praise the Lord, praise the Lord. We praise you, Lord, we praise you, Lord, we praise you, Lord. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. Praise the Lord, 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 praise the Lord. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். நீர் எங்களோடு பேசுங்க, பேசும் பேசும். ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. இயேசு என் பரிகாரி, என் ஜீவிய நாட்கள் எல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி, என் ஜீவிய இயேசு என் பரிகாரி, என் பரிகாரி. எல்லாம் இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி, என் ஜீவிய நாட்கள் எல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி, என் ஜீவிய நாட்கள் எல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி, இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி, என் ஜீவிய நாட்கள் எல்லாம் ஆமென் ராஜா என் பரிகாரி, என் ஜீவிய நாட்கள் எல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி, என் ஜீவிய நாட்கள் எல்லாம் ஆண்டவரே நீர் எங்களோடு பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தினால பிதாவே. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இந்த நாட்களிலே நாம் எருசலேமின் 12 வாசல்கள் என்கிறதான தலைப்பிலே நாம் வேத வசனங்களை நாம் தியானிக்க போகிறோம். பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் ராஜாவினால் யூத தேசத்திலிருந்து பாபிலோனுக்கு சிறைபிடித்து செல்லப்பட்டவர்களில் பின் சந்ததியாரில் நெகேமியாவும் ஒருவனாவார். ஆமென். அந்த நெகேமியா தேவ பக்தி உள்ளவர் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பிரைஸ் தி லார்ட். அவர் நம்பிக்கைக்கு பாத்திரவானாய் இருந்தபடியினால் சூசான் அரண்மனையிலே பெர்சியாவின் ராஜாவாகிய அர்த்தசாஸ்டாவின் பானபாத்திரக்காரனாய் அவர் நியமிக்கப்பட்டிருந்தார். ஆமென். ராஜாவுக்கு அளிக்கப்படும் இந்த போஜனங்களை
அவர் சரிபார்த்து அதை ராஜாவுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு உத்தரவாதமான ஒரு பணியிலே அவர் இருந்தார் என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கிறோம். பிரைஸ் தி லார்ட். பண்டை காலத்திலே ராஜாவின் பானத்திலே எவ்வித விஷமோ தரம் குறைந்த ஒரு பொருளோ கலந்து கொடுக்காதவாறு கண்காணிக்கும் இந்த பணியின் மூலமாக ராஜாவின் தயவையும் அன்பையும் பெற்றவனாய் நல்ல மதிப்புடையவனாய் ராஜ அரண்மனையிலே அவன் வாழ்ந்து கொண்டு வந்தான். அல்லேலூயா. ஒரு நாள் யூத தேசத்திலிருந்து சிலர் அங்கே வந்தார்கள். அவர்களிடம் சிறையிருப்பிலே மீந்து உள்ள அல்லது மீந்து தப்பின யூதரின் செய்திகளையும் எருசலேமின் செய்திகளையும் அவன் விசாரித்தான். சிறையிருப்பிலே மீந்தவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தைகளையும் அனுபவிக்கிறார்கள் என்று சொல்லி அவன் கேள்விப்பட்டதாக நெகேமியா 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அந்த வசனத்தை நாம் எடுத்து வாசிக்கலாம். அதற்கு அவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் இடிக்கப்பட்டது என்றும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டது என்றும் அவர்கள் அவனுக்கு அறிவித்தார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இதை கேள்விப்பட்ட உடனே அவன் உள்ளத்திலே மிகுந்த வேதனை அடைந்து தன் தேவனை நோக்கி உபவாசம் பண்ண ஆரம்பித்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆமென். அப்பொழுது கர்த்தர் தாம் அவனை கொண்டு செய்ய வேண்டிய தீர்மானங்களை அவனுக்கு அறிவித்ததாக நாம் பார்க்கிறோம். பிரைஸ் தி லார்ட். நெகேமியா 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் அவருடைய மனதிலே வைத்த அந்த பாரத்தின்படியே அந்த நெகேமியா அவன் செயல்பட ஆரம்பித்தான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அந்த பெரிய வேலை செய்யும்படியாக தேவன் அவனுக்கு துணை நின்றபடினாலே அவன் அதை நிறைவேற்றும்படி ராஜாவின் கண்களிலும் அவனுக்கு தயவு கிடைத்ததாக நாம் வேதத்திலே பார்க்கிறோம். எருசலேமின் அலங்கத்தையும் அதன் வாசல்களை மீண்டும் கட்டி எழுப்புவதே தேவன் அவனை கொண்டு செய்ய நினைச்சிருந்த அந்த மாபெரும் பணியாய் காணப்பட்டது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த நாட்களிலே நேபுகாத் நேச்சார் ராஜா அந்த நாட்களிலே அந்த எருசலேமின் 12 வாசல்களை அவன் இடித்து போட்டு விட்டான். எல்லாரும் சிறைபிடித்து கொண்டு போய் பாபிலோனிலே வைத்து விட்டான். அடிமைகளாய் இருக்கிறார்கள். இன்றைக்கு நாமும் கூட ஆவிக்குரிய எருசலேமாய் இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில கூட சில வாசல்கள் இடிந்திருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். இடிந்த அந்த வாசல் எது என்பதை நாம் கண்டறிந்து அதை பழுது பார்த்து அதை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இதற்கு தேவைகள் அதிகம் உண்டு. நெகேமியாவிற்கு நிறைய தேவைகள் இருந்தது. நெகேமியா என்பதற்கு கர்த்தர் ஆறுதல் படுத்துகிறார் என்று பொருள். பிரைஸ் தி லார்ட். நெகேமியா என்று சொன்னால் என்ன? கர்த்தர் ஆறுதல் படுத்துகிறார். பிரைஸ் தி லார்ட். தேவன் சிறையிலிருந்து தம்முடைய ஜனங்களை சந்திக்கும் வேளை வந்த பொழுது அவர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை அவர் ஏவினதனாலே அவன் தான் 1வது வருஷம், அதாவது கிமு 538ஆம் ஆண்டு எருசலேமில் தேவனுடைய ஆலயத்தை கட்டும்படியாக யூத ஜனங்களை செருபாபேலின் தலைமையிலே அவன் யூத தேசத்திற்கு அவன் அனுப்பினான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரைஸ் தி லார்ட். இந்த கோரேசை குறித்து வேதம் அழகாய் சொல்லுகிறது. கர்த்தர் அழகாய் சொல்லுகிறார். அவன் என்னை அறியாதிருந்தும் எருசலேமை பார்த்து கட்டப்படு என்று அவன் சொன்னான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அதை நாம் ஏசாயா 44ஆம் 45ஆம் அதிகாரங்களில் நாம் பார்க்கிறோம். அதை நாம் இப்போ பார்க்க வேண்டாம்.
அதன் பின்பு கிமு 458 ஆண்டு எஸ்ரா தலைமையிலே இன்னொரு கூட்டம் ஒன்று போனார்கள். கிமு 538 ஆண்டு செருபாபேலின் தலைமையிலே ஒரு கூட்ட ஜனங்கள் போனார்கள். கிமு 458 ஆண்டு எஸ்ரா தலைமையிலே இன்னொரு கூட்ட ஜனங்கள் அங்கே போய் பழுது பார்த்தார்கள். அதன் பிற்பாடு கிமு 444 ஆண்டு நெகேமியாவோடு ஒரு கூட்ட ஜனங்கள் யூத தேசத்திற்கு அங்கே போய் அந்த இடிந்து போன அலங்கங்களை அவர்கள் சரி பார்த்து பழுது பார்த்து கட்டினார்கள். பிரைஸ் தி லார்ட். இப்ப எப்படி யூதர்கள் 3 பிரிவுகளாக அவர்கள் பாபிலோனுக்கு சிறைபிடித்து கொண்டு போகப்பட்டார்களோ அதுபோல அவர்களும் 3 பிரிவுகளாக அவர்கள் வந்தார்கள். கிமு 605, 597, 586 ஆண்டுகளிலே யூதர்கள் 3 முறையாக அவர்கள் பாபிலோனுக்கு அவர்கள் அடிமையாய் போனார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். முதல் பிரிவிலே செருபாபேலின் தலைமையிலே பல தடைகள் மத்தியிலே தேவனுடைய ஆலயத்தை அவர்கள் கட்டினார்கள். இரண்டாவது எஸ்ரா ஜனங்களுக்குள்ளே சில முக்கியமான சீர்திருத்தங்களை கொண்டு அந்த வேலைகள் எல்லாம் செய்து முடித்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். மூன்றாவது பிரிவிலே நெகேமியா எருசலேமின் அலங்கத்தையும் அதன் வாசல்களையும் அவன் புதுப்பித்து கட்டினான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவி ஞானஸ்தானம் பெற்ற நாம் ஒவ்வொருவரும் தனித்தனியாகவும் மொத்தமாகவும் சபையாக ஆவிக்குரிய எருசலேமாய் இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். எபிரேயர் 12 அதிகாரம் 22 வசனத்தை நாம் வாசிப்போமாக. எபிரேயர் 12:22 நீங்களோ கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆக நாம் எல்லாம் ஆவிக்குரிய எருசலேமா இருக்கிறோம். நாம் இந்த பூமிக்கு உரியவர்கள் அல்ல. ஆமென். நாம் இந்த பூமிக்குரியவர்கள் தற்காலிகமாக நாம் இங்கே இருக்கிறோம். இங்கே நிரந்தரமாக நமக்கு ஒரு வேலையும் கிடையாது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்போ ரட்சிப்பு நம்முடைய ஆவிக்குரிய ஜீவித்தின் மதிலாகவும் அலங்கமாக இருப்பதாக நாம் காலையிலே பார்த்தோம். ஆமென். மதில் என்று சொன்னால் என்ன சொல்லுங்க? காலையில வந்தவங்க தான் சொல்ல முடியும். ஆமென். மதில் என்று சொன்னால் என்ன? ரட்சிப்பு என்றால் பாவ மன்னிப்பு. அல்லேலூயா. அப்ப மதில் நம்முடைய ரட்சிப்பா இருக்கிறதே. பிரைஸ் தி லார்ட். பாவ மன்னிப்பை பெற்றவன் ரட்சிக்கப்பட்டான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நெகேமியா எருசலேமின் அலங்கத்தில் இருந்த 12 வாசல்களை அவன் புதுப்பித்து கட்டினான். அப்ப நெகேமியா பாருங்க, அதிலே அவன் புதுப்பித்து கட்டின முதலாவது வாசல் ஆட்டு வாசல். ஆமென். முதலாவது வாசல் என்னங்க? ஆட்டு. எழுதிக்குங்க, ஆட்டு வாசல். நெகேமியா 3 அதிகாரம் 1 வசனம். எலியாசீபும் அவன் சகோதரராகிய ஆசாரியர்களும் எழுந்து ஆட்டு வாசலை கட்டினார்கள். ஆட்டு வாசலை கட்டினார்கள். முதலாவது என்ன வாசலுங்க? ஷீப் கேட், ஆட்டு வாசல். அல்லேலூயா. இரண்டாவது 3 வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது அங்கே மீன் வாசலை அவர்கள் கட்டினார்கள். இரண்டாவது வாசல் என்ன? நான் திரும்பவும் கேள்வி கேட்பேன் பாருங்க. நீங்க தலையை ஆட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்புறமா நான் மறுபடியும் கேள்வி கேட்பேன். முதலாவது வாசல் என்ன? நம்ம ஆவிக்குரிய சத்தியங்களை நாம் ஆழமாக நாம் அறிந்து கொள்ளுகிறோம். ஆமென். ஒருவேளை நமக்கு சில நேரங்களில் தெரியாது. ஆமென். நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது வாசல் என்ன வாசல்? இரண்டாவது வாசல் வாசிங்க, 3 வசனம் வாசிங்க. அசனாவின் குமாரர் கட்டினார்கள். மீன் வாசல். பிரைஸ் தி லார்ட். மூன்றாவது ஒரு வாசல் உண்டு, 6 வசனம். மூன்றாவது வாசல் பேர் என்ன? எழுதிக்கங்க. மூன்றாவது வாசல் ஓல்டு கேட்.
இதெல்லாம் நீங்க 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 இஸ்ரேலுக்கு போனீங்கன்னா அங்க எல்லாத்தையும் பார்க்கலாம். அத்தனை கேட்டும் உள்ளது இப்போ வரும். ஆமே, இப்ப வரைக்கும் ஏன்னா இஸ்ரேல் போயிருக்கிறீங்களா? போலையே? சரி, போங்க. போயிட்டு இந்த எல்லா வாசலையும் பார்த்துட்டு ஜோம் பண்ணிட்டு வாங்க. ஆமே, முடிஞ்சா அதை ஏதாச்சும் கட்டிட்டு வாங்க. பழைய வாசல், ஓல்ட் கேட். சரி, நான்காவது ஒரு வாசல், 13ஆம் வசனத்தை வாசிப்போம். நான்காவது வாசலுக்கு என்ன பேரு? பள்ளத்தாக்கின் வாசல், வேலி கேட், பள்ளத்தாக்கின் வாசல். சரி, ஐந்தாவது 14ஆம் வசனத்தை வாசிப்போம். என்ன வாசல் இது? டங் கேட், குப்பமேட்டு வாசல். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இப்போ நீங்க பாருங்க, என்ன ஒரே குப்பையா இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க தானே? எல்லா வாசலையும் நம்ம புதுப்பித்து கட்டணம் பார்த்து, நீங்க ஆவிக்குரிய எருசலேமா இருக்கிறீங்க. எந்த வாசல் இடிஞ்சிருக்கு நம்மளுக்கு தெரியல. எல்லாத்தையும் என்ன செய்யணும்? இன்னைக்கு எல்லா வாசலையும் புதுப்பித்து கட்ட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அடுத்து ஒரு வாசல், 15ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆறாவது ஊருணி வாசல். ஊருணி வாசல். ஆறாவது என்ன வாசல்? ஊருணி வாசல். அடுத்து 26ஆம் வசனத்தை வாசிப்போம். தண்ணீர் வாசல், வாட்டர் கேட். 28ஆம் வசனம், குதிரை வாசல். எழுதிக்க, குதிரை வாசல், ஹார்ஸ் கேட். அடுத்து 29ஆம் வசனம், கிழக்கு வாசல், ஈஸ்ட் கேட், கிழக்கு வாசல். பிரைஸ் தி லார்ட். 31ஆம் வசனம், மிப்காத் என்னும் வாசல், மிப்காத் என்னும் வாசல். பிரைஸ் தி லார்ட். இப்ப மொத்தம் 10 வாசல் சொல்லி இருக்கிறேன் இல்லையா? ஒன்னு என்ன? இப்ப நீங்க சொல்லுங்க. ஒன்னு என்ன? சொல்லுங்க. ஆட்டு வாசல், மீன் வாசல், பழைய வாசல், பள்ளத்தாக்கின் வாசல், குப்பமேட்டு வாசல், ஊருணி வாசல், தண்ணீர் வாசல், குதிரை வாசல், கிழக்கு வாசல், மிப்காத் என்னும் வாசல். இன்னும் எத்தனை வேணும்? இன்னும் 2 வேணும் இல்லையா? சரி. நெகேமியா 12ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தில் அது 2 வாசல்கள் உண்டு. வாசிப்போம். நெகேமியா 12:39. எப்ராயிம் வாசல். எழுதிக்கங்க, எப்ராயிம் வாசல். அடுத்து அந்த வசனத்தை முடிங்க. காவல் வீட்டு வாசல், பிரிசன் கேட். ஆமென். இப்ப சொல்லுங்க, ஒண்ணு சொல்லுங்க. ஆட்டு வாசல், மீன் வாசல், பழைய வாசல், பள்ளத்தாக்கின் வாசல், குப்பமேட்டு வாசல், ஊருணி வாசல், தண்ணீர் வாசல், குதிரை வாசல், கிழக்கு வாசல், மிப்காத் வாசல், எப்ராயிம் வாசல், காவல் வீட்டு வாசல். அல்லேலூயா. இந்த 12 வாசல்களை நாம் இந்த 3 நாட்கள் தியானிக்க போகிறோம். ஆமென். நீங்க ஒரு வாசல் கூட மிஸ் பண்ண கூடாது. ஒரு நாள் நீங்க தவறாம நிக்காம வரணும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். நெகேமியாவும் யூத மனுஷரும் எருசலேமின் அலங்கத்தையும் ஆட்டு வாசலை அவர்கள் முதலாவது கட்டினார்கள். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த ஆட்டு வாசல் அலங்கத்தின் வடகிழக்கு முனையிலே உள்ளதாக நாம் பார்க்கிறோம். ஆட்டு வாசலை தொடர்ந்து அவர்கள் மீன் வாசலையும் பழைய வாசலையும் அவர்கள் கட்டி பிடித்தார்கள். பிரைஸ் தி லார்ட். இந்த ஆட்டு வாசல் நெகேமியா 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். எருசலேமின் நகரத்தின் அலங்கத்திலிருந்து 12 வாசல்களை குறித்து நெகேமியா புஸ்தகத்திலே நாம் இப்பொழுது தான் வாசித்தோம். நகரத்தின் ஒவ்வொரு வாசலும் ஒவ்வொரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக அவைகள் கட்டப்பட்டது, உருவாக்கப்பட்டது. பிரைஸ் தி லார்ட். திடீரென்று ஒரு நாள் நேபுகாத்நேச்சார் ராஜா படையெடுத்தான். 2 ராஜாக்கள் 25ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது
அவன் கொத்தளங்கள் எருசலேமுக்கு விரோதமாக கொத்தளங்களை அவன் கட்டினான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரைஸ் தி லார்ட். கொத்தளங்களை கட்டி யாரும் உள்ளே வரவும் முடியாது, யாரும் வெளியில போக முடியாத அளவுக்கு அவர் ராணுவத்தை கொண்டு வந்து அங்கே நிறுத்தினான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்போ அவன் என்ன செய்தான்? எருசலேமை அவன் சுட்டெரித்து அதில் உள்ள பொருட்களை எல்லாம் அவன் பாபிலோனுக்கு அவன் திருடி கொண்டு போய்விட்டான். பிரைஸ் தி லார்ட். ஆனாலும் தேவன் தம் ஜனங்களை சந்திக்கும் வேலை வந்தபொழுது சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்த நெகேமியாவும் யூத ஜனங்களும் சேர்ந்து அவற்றை பழுது பார்த்து கட்டினார்கள். அவற்றுள் முதலாவது பழுது பார்த்து கட்டின அந்த வாசலுக்கு பேர் தான் ஆட்டு வாசல். பிரைஸ் தி லார்ட். இது பட்டணத்தின் வடகிழக்கு முனையிலே உள்ளதாக நாம் இப்பொழுது பார்த்தோம். தேசத்தின் பல பகுதிகளில் இருந்து பலி செலுத்தும்படியாக கொண்டு வரப்படும் ஆடுகள் இந்த வாசல் வழியாகத்தான் அவைகள் வர வேண்டும். வேற எந்த வாசல் வழியாக அவைகள் போக முடியாது. பிரைஸ் தி லார்ட். இந்த வாசல் அருகே பெதஸ்தா என்கிறதான ஒரு குளம் முன் நாட்களிலே இருந்ததாக நாம் பார்க்கிறோம். யோவான் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமாக. யோவான் 2:5. சீக்கிரம் ஒருத்தர் பைபிள் வாசிக்கிறதுக்குனே ஒருத்தர் இருங்க. எபிரேய பாஷையிலே பெதஸ்தா எனப்பட்ட ஒரு குளம் ஆட்டு வாசல் அருகே இருந்ததாக நாம் பார்க்கிறோம். பிரைஸ் தி லார்ட். அந்த குளம் முன் நாட்களிலே ஆடுகளை குளிப்பாட்டுவதற்காக அது உபயோகப்படுத்தப்பட்ட அந்த வாசல். பிரைஸ் தி லார்ட். ஆனால் பின் நாட்களிலே அந்த குளம் அற்புத சுகமளிக்கும் இடமாக அது மாறினது. ஆமென். அதற்கு 5 மண்டபங்கள் இருந்ததாக நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அந்த 5 மண்டபங்களுக்குள்ளே குருடர்கள் இருந்தார்கள், சப்பானிகள் இருந்தார்கள், சூபின உடுப்புடையோர் இருந்தார்கள், வியாதிஸ்தர்கள் இருந்தார்கள். தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று சொல்லி அவர்கள் பார்த்து கொண்டே இருந்தார்கள். தண்ணீர் கலங்கும் பொழுது யார் ஒருவன் முந்தி அதிலே முங்கி எழுகிறானோ அவனுக்கு எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் அவைகள் குணமாகும் என்று சொல்லி அவர்கள் விசுவாசித்தார்கள், நம்பினார்கள். அது அப்படி அந்த நாட்களில் நடந்தது. ஆமென். ஏனென்று சொன்னால் சில சமயங்களில் தேவ தூதன் அந்த குளத்திலே இறங்கி அந்த தண்ணீரை அவன் கலக்குவான். பிரைஸ் தி லார்ட். தண்ணீர் கலங்கின பின்பு அதிலே முதலாவது இறங்குகிறவன் எப்படிப்பட்ட வியாதிஸ்தனா இருந்தாலும் அவனுக்கு சுகம் உண்டு. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஆட்டு வாசல் எதை வெளிப்படுத்துகிறது? ஆட்டு வாசல் தேவாட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்துவின் சாந்த குணத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது. பிரைஸ் தி லார்ட். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை வாசிப்போம். நான் சாந்தமும் மன தாழ்மையுமாய் இருக்கிறேன் என்று இயேசு சொன்னார். சாந்தம் ஒரு ஆட்டுக்குட்டியின் சுபாவமாய் இருக்கிறது. பலி செலுத்தபடி அந்த ஆட்டில் வாசல் வழியாக கொண்டு செல்லும் பொழுது அது தன் மேய்ப்பனை அந்த ஆடுகள் எதிர்ப்பது கிடையாது. பிரைஸ் தி லார்ட். அது பின் வாங்குவதும் கிடையாது. தன்னை நடத்தி செல்கிறவர்களின் சித்தத்திற்கு அதை தன்னை முற்றிலுமாக அது ஒப்படைத்து அது செல்லக்கூடியதாக இருக்கிறது. சுய விருப்பங்களுக்கும் தெரிந்து கொள்வதற்கும் அவைகளுக்கு உரிமை கிடையாது, இடம் கிடையாது. அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் அவர் தன்னுடைய வாயை திறவாமல் இருந்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆமென். அல்லேலூயா. ஏசாயா 53ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிப்போமாக. ஏசாயா 53:7. அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தன்னுடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டி போலவும் அவர் தன்னுடைய வாயை அவர் திறவாதிருந்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். பிதாவானவர் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை நொறுக்க சித்தம் கொண்ட பொழுது, அவரை அநேக பாடுகளுக்கு அவர் உட்படுத்தின பொழுது ஏன் என்ற ஒரு வார்த்தை அவர் கேட்கவில்லை. ஆமென். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு சில நேரங்களில் நமக்கு சில பிரச்சனைகள் வந்த உடனே, ஏன் ஆண்டவரே எனக்கு இந்த சோதனை,
ஏன் ஆண்டவர் எனக்கு இந்த பிரச்சனை, எனக்கு மட்டும் ஏன் இப்படிப்பட்ட காரியம் நடக்கிறது என்று சொல்லி நாம் கேள்வி கேட்கிறோம். தேவனே பிதா பாருங்க, அங்கே இயேசு சொல்லுகிறார், தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்று அவர் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிப்போமாக. எபிரேயர் 10:7. தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்ப பலியாக்கப்படும் ஆடு, அந்த ஆற்றில் வாசல் வழியாக அது கொண்டு செல்லும் பொழுது ஒரு ஆட்டை போல அவர் அமைதியாக பிதாவின் சித்தத்தை அவர் செய்யும்படியாக அவர் தன்னை அர்ப்பணித்தார். ஆமென். இந்த ஆட்டு வாசல் எதை வெளிப்படுத்துகிறது? இயேசு கிறிஸ்துவுடைய சாந்த குணத்தை பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. இந்த ஆட்டு வாசல் இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? உன் வாழ்க்கையிலே இந்த ஆட்டு வாசல் சுட்டரிக்கப்பட்டு இருக்கிறதா என்பதை நாம் இந்த நாளிலே நாம் சோதித்து ஆராய்ந்து பார்க்க வேண்டியதா இருக்கிறதாமே. சில நேரங்கள் நமக்கு சாந்தமே கிடையாது. சாந்தமே சின்னதா எதாகில ஒண்ணு சொல்லிட்டா போதும். சின்னதா எதாகில ஒண்ணு சொல்லிட்டா போதும். 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு யாருக்குமே சாந்தம் இருக்காதாமே. அந்த அளவுக்கு ஒரே சண்டை. பக்கத்துல இருக்கிற கையை பிடிச்சு சொல்லுங்க, சாந்த குணம் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. அப்ப பாருங்க, தேவன் நம்மை பலவிதமான பாடுகளின் வழியாக நடத்தி செல்லும் பொழுது எவ்விதமான கேள்வியை நாம கேட்காம அந்த பாதைகளுக்கெல்லாம் நாம் ஒப்பு கொடுக்கிறோமா அப்படின்னு நான் பார்க்கணும். ஆமென். அல்லேலூயா. ஏசாயா 56ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது இந்த ஆட்டுக்குட்டியாரவரை குறித்து அங்கே பல காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. வாசிப்போம். ஏசாயா 50:5-6. ஏசாயா 56:5-6. என்ன அதிகாரம்? 50. யாராவது ஒருத்தர் வாசிங்களா? நிறைய பேர் அங்கங்க வாசிக்கிறீங்க, பல டோன்ல வாசிக்கிறீங்க. ஒரே டோன். யாருக்கிட்டையாவது மைக் கொடுத்துருங்க. வாசிக்கிற ஒரு ஆள் கொஞ்சம் முன்னுக்கு வந்துருங்க. அவங்கள தவிர மற்றவங்க யாரும் வாசிக்க வேண்டாம். ஒரே டோன்ல வாசிங்க. எங்கெங்கெல்லாம் கமா இருக்கோ அது வரைக்கும் போய் வாசிங்க. நிறுத்தி வாசிக்காதீங்க. டவுன் பஸ் மாதிரி வாசிக்க கூடாது. பைபிள்ல பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பஸ் டவுன் பஸ் மாதிரி என்ன செய்யாது. இந்த வசனத்தை டவுன் பஸ் மாதிரி வாசிக்காத. டவுன் பஸ் எங்க வேணாலும் நிற்கும். இந்த ஷேர் ஆட்டோ மாதிரி அங்கங்க நின்னு போகும். அதுக்கு ஒரு 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 ரூல்ஸே இல்லாம. ஆமே. நீங்க எல்லாம் படிச்சவங்க, நல்லா படிச்ச ஆட்கள். ஆமே. அதனால நல்ல வேதத்தை எங்க கமா இருக்கோ அங்க வரைக்கும் அப்படி இழுத்து கொண்டு வாசிங்க. கர்த்தராகிய ஆண்டவர் என் செவியை திறந்தார். நான் எதிர்க்கவும் இல்லை, நான் பின்வாங்கவும் இல்லை. அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும் தாடை மயிரை பிடுங்குகிறவர்களுக்கு என் தாடைகளையும் ஒப்பு கொடுத்தேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். பாருங்க, இப்படிப்பட்ட தாங்க முடியாத வேதனைகளிலே நடத்தும் பொழுது அவர் நடந்த போது இத்தகையான சாந்த குணம் அவருக்கு இருந்தது போல நமக்கு இருக்கிறதா? ஆமென். அவரை அறைந்தார், அவரை கன்னத்திலே அறைந்தார்கள். நம்மளை யாராவது கன்னத்தில் அறைந்தால் நாம சும்மா இருப்போமா? என்ன பண்ணுவீங்க? உங்களை யாராவது கன்னத்துல பலார்னு ஒரு அரைஞ்சா என்ன செய்வீங்க? உடனே பரவாயில்ல, இந்த சைடு கொஞ்சம் அடிங்கன்னு சொல்லுவீங்களா? என்ன சொல்லுவீங்க? நியாயமா சொல்லுங்க. யார கேட்போம்? சொல்லுங்க, என்ன பண்ணுவீங்க? திருப்பி அடிப்போம். கரெக்டா சொன்னாங்க, திருப்பி அடிப்போம். கைய மேல வச்சு பார்க்கட்டு, திருப்பி ஒரே அடிப்போம். சரி, அந்த அம்மா கேட்போம். சொல்லுங்க, நீங்க என்ன பண்ணுவீங்க? என்ன சொல்லுவீங்க? உடனே போன் பண்ணி, எங்க வாங்க, என்ன ஒருத்தன் அரைஞ்சிட்டான், ஆளை கூட்டிட்டு வாங்க. ஆமே. அல்லேலூயா. இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களிலே நீங்கள் பதறி பேசுவதும் குறை கூறுவதும்
ஆத்திரம் அடைவதும் விட்டுவிட்டு தேவன் சொல்வதை நீங்கள் கேட்க வேண்டும். ஆமென். இந்த வேதம் என்ன சொல்லுகிற அதைத்தான் நீங்கள் கேட்க வேண்டும். ஆமென். அப்போ நம்முடைய செவிகள் தேவனுடைய சத்தத்திற்கு செவி கொடுத்தால் நாமும் அவரை போலவே எளிதாக ஜெயம் பெற முடியும். ஆமென். சில நேரங்களில் நாம் பதறி பேசுகிறோம், பதறி வார்த்தைகளை நாம் பேசுகிறோம். ஆமென். சாமுவேல் 14 2 சாமுவேல் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், நாம் எல்லாம் ஒரு நாள் மரிப்பது நிச்சயம். நாம் எல்லாம் ஒரு நாள் மரிப்பது நிச்சயம். திரும்ப சேர்க்க கூடாதபடிக்கு தரையிலே சுவருகிற தண்ணீரை போல நாம் இருக்கிறோம். ஆமென். அப்படின்னா என்ன அர்த்தம்? தண்ணீரை கொண்டு போய் தரையில கொட்டிட்டு ஒரு மணி நேரம் பொறுத்து எடுத்தா வருமா? என்ன ஆகும்? அது மாதிரிதான் வார்த்தை. ஆமென். அது போலதான் என்னது? அது போலதான் வார்த்தையும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வார்த்தை ஒரு முறை விட்டுட்டா மறுபடியும் அதை சேர்க்க முடியாது. ஆமென். அப்ப நம்ம சாரி அதெல்லாம் சொல்ல முடியாது. பிரைஸ் தி லார்ட். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம சாந்த குணம் உள்ளவர்களாய் நாம் இருக்கிறோமா? அப்போ சாந்தம் ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்கிறது. இந்த ஆட்டு வாசல் எதை வெளிப்படுத்துகிறது சொல்லுங்களேன்? சாந்த குணத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது. பிரைஸ் தி லார்ட். நான் சுருக்கமாக சொல்லுகிறேன். இரண்டாவது வாசலை குறித்து நாம் போவோம். இரண்டாவது வாசல் மீன் வாசல். ஆமென். மீன் வாசல் வாசிப்போம். 3ஆம் வசனத்தை வாசிப்போம். நெகேமியா 2:3. மீன் வாசலை வாசிங்க. மீன் வாசலை அசனாவின் குமாரர் கட்டினார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அப்ப எருசலேமின் அலங்கத்திலே நெகேமியாவால் இரண்டாவதாக பழுது பார்த்து கட்டப்பட்ட இந்த வாசல் மீன் வாசல், ஃபிஷ் கேட். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இது அலங்கத்தின் வடகிழக்கு பகுதியிலே இருப்பதாக நாம் பார்க்கிறோம். கலிலேயா கடலில் இருந்தும் யோர்தான் நதியிலிருந்து பிடிக்கப்பட்ட அந்த மீன்களை இந்த மீன் வாசல் வழியாகத்தான் அவர்கள் கொண்டு வருவார்கள். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இது நிமித்தம் இதற்கு மீன் வாசல் என்று சொல்லி பெயர் வந்தது. இந்த வாசல் எதை வெளிப்படுத்துகிறது? கர்த்தருக்காக ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுவதை நமக்கு வெளிப்படுத்தக்கூடியதா இருக்கிறது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். மார்க் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிப்போமாக. மார்க் 1:17. இயேசு அவர்களை நோக்கி என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனுஷரை பிடிப்போர் ஆக்குவேன் என்று இயேசு சொன்னார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்ப கர்த்தராகிய இயேசு மீன் பிடித்து கொண்டிருந்த அந்த பேதுருவையும் யோவானையும் அந்திரேவை நோக்கி என் பின்னே வாருங்கள் என்று சொல்லி அவர் கூப்பிட்டார். ஆமென். அப்போ தேவனுடைய ஊழியக்காரர்கள் மாத்திரமல்ல, விசுவாசிகளும் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். ஆமென். இன்றைக்கு 3 நாட்கள் கூட்டம் இருக்கிறதே, விசேஷ கூட்டங்கள் இருக்கு. இன்னைக்கு சாயந்தரம் நடக்கு இந்த கூட்டத்துல நான் ஒரு புது ஆத்துமாவை நான் கூட்டிட்டு வந்தேன்னு சொல்றாங்க. எத்தனை பேர் கையை? 1 2. நீங்க யாரை கூட்டிட்டு வந்தீங்க? மற்றவங்க எல்லாம் என்ன செஞ்சுட்டு வந்தீங்க? லைவ் போயிட்டு இருக்கு. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், லைவ் போயிட்டு இருக்கு. அதனால நான் விசுவாசிங்க கிட்ட நான் போக மாட்டேன். காலையில வந்த மாதிரி என்ன செய்ய மாட்டேன். நோ, அதனால சத்தியத்துல போயிட்டு இருக்கிறேன். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பாஸ்டர் மாத்திரம் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணணும் அல்ல, விசுவாசிகளாகிய நீங்களும் ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய வேண்டும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்துல கரங்களை பிடி சொல்லுங்க, ஆத்துமாக்களை நீங்க கூட்டிட்டு வரணும். பாஸ்டர் சபைவர் எக்ஸ்டென்ஷன் பண்ணணும்னு சொல்லி இருக்கிறாமே. அப்போ இன்னும் நிறைய ஆத்துமாக்கள் வரணும். ஆமென். அல்லேலூயா. மத்தேயு 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிப்போம், அல்லது 47ஆம் வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 13 அன்றியும் இல்ல 47. அன்றியும் பரலோக ராஜ்யம் படிங்க.
அன்றியும் பரலோக ராஜ்யம் கடலிலே போடப்பட்டு சகலவிதமான மீன்களை சேர்த்து வாரிக்கொள்ளும் வலைக்கு ஒப்பாய் இருக்கிறது. அல்லேலூயா. இந்த மீன் வாசல் எதை வெளிப்படுத்துகிறது? ஆத்துமாக்களை ஆதாயம் படுத்துவதை நமக்கு வெளிப்படுத்துகிறது. ஆமென். சீரியாவின் ராணுவம் ஒரு முறை சமாரியாவை முற்றுகை போட்டது. ஆகவே தேசத்திலே மிகப்பெரிய ஒரு பஞ்சம், கொடுமையான பஞ்சம், கிரேட் ஃபெமைன். அப்பொழுது தேவன் அற்புதமான கிரியைகளை செய்து சீரியாவின் ராணுவத்திற்குள்ளே மகா இரைச்சலை அவர் உண்டு பண்ணி அவர்களை சமாரியாவை விட்டு அவர் வெளியேற்றினார் என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கிறோம். ஆமென். இந்த சமாரியாவின் ஒளிமுக வாசலில் இருந்துதானே 4 குஷ்டரோகிகள் நடந்ததை அறியாமல் பசியார அவர்கள் வழி தேடி சீரியாவின் பாளையத்திற்குள்ளே அவர்கள் போனார்கள். பிரைஸ் எல்லாம். அந்த காலத்துல குஷ்டரோகிகளை நாட்டுக்குள்ளே அவர்கள் சேர்க்க மாட்டார்கள், வீட்டுக்குள்ளே சேர்க்க மாட்டார்கள். ஆமென். அவர்கள் என்ன செய்வாங்க? ஊரை விட்டு ஒதுக்கி வைத்து விடுவார்கள். இவர்களுக்கு பெரிய பசி, பயங்கரமான பசி. சமாரியாவுக்கு போனாலும் கல் எடுத்து அடிப்பான், இந்த சீரியாவின் ராணுவத்திற்குள்ள போனாலும் சாகடிப்பான். ஆகவே இவன் யோசித்தான், 4 பேரும் யோசிச்சான், என்ன செய்யலாம்? சரி, நாம சாகிறதா இருந்தாலும் பரவாயில்ல, எதிரி கிட்ட போய் செத்துருவோம். ஆமென். எதிரி கிட்ட போய் சாகுவோம் சொல்லி சீரியாவின் பாளையத்திற்குள்ளே அவர்கள் பிரவேசித்தார்கள். ஆமென். அவர்கள் அங்கே போகும் பொழுது அந்த சீரியாவில் இருக்கக்கூடிய அத்தனை ராணுவங்களும் ஓடிவிட்டு இருந்தார்கள். பிரைஸ் எல்லாம். அங்கே ஒருவரையும் காணவில்லை. அவர்கள் கூடாரங்களுக்குள்ளே பிரவேசித்து தாங்கள் திருப்தியாக குடித்து புசித்து தங்களுக்கு தேவையான பொருட்களை அவர்கள் கொள்ளையடித்துக் கொண்டார்கள். பிரைஸ் எல்லாம். ஆனால் அந்த தேசத்தின் மக்களோ இன்னும் கொடிய பஞ்சத்தினாலே தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் சமாரியாவிலே. அப்பொழுது அவர்கள் ஒருவரை நோக்கி, நாம் செய்கிறது நியாயமல்ல, இந்த நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள் என்று அவர்கள் சொன்னார்கள். ஆமென். இந்த 4 பேர் நல்லா சாப்பிட்டுட்டு வயிறார நல்லா சாப்பிட்டு தேவையான எல்லா பொருட்களையும் கொள்ளையடித்து ரசிக்கிறார். அதுல ஒருத்தர் சொல்றான், நாம பண்றது சரியில்லடா. அவன் சொல்றான், இன்னொருத்தர் சொன்ன, வாய மூடு. இவ்வளவு நாள் பசியா இருக்கும், இப்ப இதெல்லாம் பேசுறதுக்கு டைமா? அப்ப இன்னொருத்தர் சொன்னா, இல்ல நாம ஜனங்கள் எல்லாரும் பட்டினி பசியமா இருக்கிறாங்க. அவன் சொல்றான், காலையில போய் சொல்லுவோம். அதற்கு இன்னொருவன் சொல்லுகிறான், பொழுது விடிய மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும். This is the day of salvation. சத்தியத்தை சொல்லக்கூடிய அந்த நாட்களிலே சுவிசேஷத்தை நீ சொல்ல வேண்டும். இது உன்மேல் விழுந்த கடமை. அல்லேலூயா. நாம் பொழுது விடிய மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும். 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிப்போமாக. 2 ராஜாக்கள் 7:9. பின்பு அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி நாம் செய்கிறது நியாயமல்ல, இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள். நாம் மௌனமாய் இருந்து பொழுது விடிய மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும். நாம் போய் ராஜாவின் அரண்மனை அருக்கு இதை அறிவிப்போம் வாருங்கள் என்றார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. நாம என்ன செய்யறோம்? இப்ப வேண்டாம், 3 நாள் மீட்டிங், காலையில தான் போனோமே, நைட்டும் போனோமா அப்படின்னு பாதி பேரை காணும். காலையில வந்தவங்க எல்லாம் இப்ப இல்ல. ஆமே. சரி, மற்றவங்களுக்கா சுவிசேஷத்தை சொல்லி ஆத்துமாக்களை கொண்டு வர்றாங்களா? அதுவும் இல்லை. சில பேர் 10 வருஷம் ஆனாலும் 10 வருஷம் அவங்க மட்டும் தான் வருவாங்க. ஆமே. 10 வருஷம் அவங்க மட்டும் வருவாங்க. இத பாருங்க, யாருக்கு எந்த பிரச்சனை இல்லை, நான் வரைக்கும் வரேன், கஷ்டமோ நஷ்டமோ என்னோட போயிருக்கு, லாப நஷ்டம் என்னோட இருக்கு. இதுன வியாபாரமா? இதுன வியாபாரமா? ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணணும்னு விருப்பம் உங்களுக்கு இல்லையா? பணம் சம்பாதிக்கணும் விருப்பம் இருக்கு, ஆசை இருக்கு. ஒரு ஆத்மாவாவது சம்பாதிக்கணும் இல்லையா? இது வரைக்கும் ஒருத்தரை கூட நான் கூட்டிட்டு வரல அப்படின்னு சொல்றாங்க எத்தனை பேரு?
நான் இது வரைக்கும் ஒரு ஆத்மாவை கூட்டிட்டு வரல. இப்ப நம்ம பிள்ளைங்க இருக்கிறாங்க இல்லையா, நம்ம பிள்ளைங்களை நம்ம வளர்க்குறோம், படிக்க வைக்கிறோம், வளர்க்குறோம். அதுக்கு சாப்பிட்டுட்டு தண்டை சோற வீட்டுல இருந்தா என்ன பிரயோஜனம்? நீங்க என்ன சொல்லுவீங்க? உங்க பசங்க வேலைக்கு போகாம இருந்தா என்ன சொல்லுவீங்க பிரதர்? சொல்லுங்களேன், என்ன சொல்லுவீங்க? ஒரு வார்த்தை சொல்லுங்க. ஏன்டா தண்டை சோறு? அவர் தாங்க சொன்னார், நான் சொல்ல அவர் தான் சொன்னார். ஏன்டா தண்டை சோறு சாப்பிட்டுட்டு இருக்கிற? போய் ஒழுங்கா போய் என்ன செய், வேலை செய். இப்ப நீங்க உங்க பிள்ளைங்களை சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா? சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா? இப்ப நாங்க பாசனமா உங்களுக்கு வந்து தண்டை சோறுன்னு சொன்னா என்ன செய்வீங்க? அவர் தண்டை சோறு சொல்லிட்டாரு, வா போயிடுவோம், வேற சர்ச்சுக்கு போயிடுவோம். இப்பெல்லாம் விசுவாசிகளுக்கு ஒண்ணுமே சொல்லக்கூடாது. அவங்கள வாங்க ப்ளீஸ். அந்த நாட்களில் எல்லாம் நாங்க ஊழியக்காரர்களெல்லாம் பயந்து நடுங்கி, நான் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்தது இங்க உள்ள ஒரு ஊழியக்காரன் மூலமா தான். அவர் சத்தியத்தை கேட்டுதான் வளர்ந்த பாச ஐசக் ராஜ். அநேக ஊழியக்காரர்கள் தேசமெங்கும் பரவி அவர்கள் சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். ஆமென், ஆமாங்க. இங்க இருந்தா நிறைய பேர் நாகர்கோவில் கன்னியாகுமரி தான் மொத்த பாசனம் வெளியில போனாங்க. கர்த்தர் எங்கெல்லாம் சொல்றாரோ அங்கெல்லாம் அவர்கள் போனார்கள், அவர்கள் சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். இன்னைக்கு நான் ஒரு பாசனா வந்து நிக்கிறேன். இந்த குஷ்ரோகிங்க அன்னைக்கு சாப்பிட்டுட்டு அவன் பாட்டு அங்க இருந்தா என்ன நடந்திருக்கும்? அந்த தேசம் காக்கப்பட்டு இருக்குமா? அழிந்திருப்பார்கள். ஆமென், அல்லேலூயா. அப்படியே அவர்கள் அந்த நற்செய்தியை தங்கள் தேசத்துக்கு அறிவிச்சதுனாலே அவர்கள் தேசம் பஞ்சத்திலிருந்து காக்கப்பட்டது, மக்களும் பெரும் அழிவிலிருந்து அவர்கள் காக்கப்பட்டார்கள். அல்லேலூயா. தேவ பிள்ளையே, நற்செய்தியாம் சுவிசேஷத்தை அறிந்தும் அனுபவித்துக் கொண்டிருக்கிற நீ இன்று என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? அந்த கேள்வியோடு இயேசு வந்திருக்கிறார். நற்செய்தியாம் சுவிசேஷத்தை அறிந்த நீ சுயநலமாக உனக்காகவும் உன் குடும்பத்திற்காகவும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறாய். முன் நாட்களில உனக்கு இருந்ததானே அந்த ஆத்ம பாரம் இப்பொழுது உனக்கே கிடையாது. நீ மௌனமாயிருந்து பொழுது விடிய மட்டும் காத்திருந்தால் குற்றம் உன்மேல் சுமரும். அப்ப கர்த்தர் ரகசிய வருகிலே குற்றமற்றவர்களாய் அவன் முன் நிற்க வேண்டிய நாம் இந்நாட்களிலே கர்த்தருக்கு கிரியை செய்யாமல் இருந்தால் குற்றவாளிகளாய் நாம் அவருக்கு முன்பாக நிற்க வேண்டிய ஒரு நாள் வரும். ஆமென். எஸ்தர் பாருங்க, எஸ்தர் மௌனமா இருந்திருந்தால் யூதர்களுக்கு ரட்சிப்பு வந்திருக்காது. ஆமென், அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அப்போ நாம உடனடியாக this is the day of salvation, உடனே நாம் சத்தியத்தை நாம் மற்றவர்களுக்கு சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் சுவிசேஷத்தை நாம் உடனே சொல்லிவிட வேண்டும். ஆமென். இந்த ஆட்டு வாசல் எதை வெளிப்படுத்துகிறது? கர்த்தருக்காக ஆத்துமாக்களை ஆதாயம் படுத்துவதை நமக்கு வெளிப்படுத்துகிறது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். மூன்றாவது ஒரு வாசல், பழைய வாசல், ஓல்ட் கேட். 6ஆம் வசனத்தை வாசிப்போம். பழைய வாசலையும் பழைய வாசல் பெசேயாவின் குமாரனாகிய யோய்தாவும் பசோதின் அவன் குமாரனாகிய மெசுல்லாமும் பழுது பார்த்து கட்டினார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த பழைய வாசல் பழங்காலத்தின் எருசலேமின் முக்கியமான ஒரு நுழைவு வாசலா இருந்தது, ஓல்ட் கேட். இந்த வாசல் வட மேற்கு முனையிலே உள்ளதாக நாம் பார்க்கிறோம். பிரைஸ் தி லார்ட். சத்துருக்கள் இந்த வாசலை கூட அவர்கள் தீக்கிரையாக்கினார்கள். நெகேமியா பழுது பார்த்தின கட்டின வாசல் இந்த ஒரு வாசலா இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். இந்த பழைய வாசல் எதை வெளிப்படுத்துகிறது? பூர்வ உபதேசங்கள் நமக்கு வெளிப்படுத்துகிறது. ஆமென். எரேமியா 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிப்போமாக. எரேமியா 16:6-16 வாசிப்போம். எரேமியா 6:16. வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு
உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு அதிலே நாம் நடக்க வேண்டும். ஆமென். இப்ப நான் இந்த ஊருக்கு வரணும், முதல் முறையா இந்த குலசேகரத்துக்கு வரேன். தம்பிங்களுக்கு சொன்னேன், குலசேகரன்னு போர்டு வரும்போது சொல்லுடா, உடனே இறங்கிடுவோம். இவனுக்கு எந்த போர்டு படிச்சானுங்க தெரியல. ஐயா வந்துருச்சுன்னா இறங்கிட்டேன். ஆமே. ஏன்னா 2 கிலோமீட்டருக்கு முன்ன கூட குலசேகரன் போட்டிருக்கலாம். ஏன்னா 2 ஸ்டாப்புக்கு முன்னாடியே இறக்கிட்டான். இப்ப என்ன செய்யறது? நான் என்ன செஞ்சிருக்கணும்? பஸ்ல உள்ள ஒரு ஆட்கள் கிட்ட கேட்டு இருக்கணும், இவனுங்களை கேட்டு இருக்க கூடாது. ஆமே. பஸ்ல உள்ள இந்த ஊரு உள்ள ஆட்கள் கிட்ட கேட்டு, ஐயா குலசேகரத்துக்கு எங்க ஸ்டாப் இருக்கு கேட்டு அவர் என்ன சொல்லியிருப்பாரு? இன்னும் 2 ஸ்டாப் இருக்குன்னு சொல்லியிருப்பாரு. ஆமே. அப்போ கேட்டது நான் கேட்காம போனது ஏன் தப்பு? ஆமே. ஆமே. ஆமாவா இல்லையா? நல்ல ஹோட்டலுக்கு போறோம். ஹோட்டலுக்கு போகும்போது என்ன கேள்வி கேட்கிறோம்? ஒரு ஹோட்டல் சாப்பிட போறோம், என்ன கேள்வி கேட்பீங்க? யாருக்கிட்டையாவது நல்ல ஹோட்டல் எங்க இருக்கு அப்படின்னு கேட்போம். ஆமே. 2 இட்லி சாப்பிட்டாலும் நல்ல ஹோட்டல்ல சாப்பிடும். ஸ்கூல் என்ன கேட்பீங்க? நல்ல ஸ்கூல் எங்க இருக்கு அதை தேடி கண்டுபிடிச்சு போயிட்டு லட்சம் ரூபாய் செலவானாலும் அதுல போய் நம்ம பசங்களை எல்கேஜி சேர்த்து விட்டுருவோம். ஆமே. ஆமா, படி. ஒரு ஸ்கூலுக்கு அல்லது ஒரு ஹோட்டல் எல்லாத்துக்கும் நீங்க நல்லதா தான் செய்றீங்க. ஆமே. ஆனா சபையை சூஸ் பண்றத மாத்திரம் நீங்க எப்படி அதை சூஸ் பண்றீங்கன்னு தெரியல. ஆமே. போதகரை நீங்க எப்படி சூஸ் பண்றீங்கன்னு தெரியல. ஆமே. நல்ல வழி எது? எது நமக்கு பூர்வ பாதையை கற்றுக் கொடுக்கிற சபை எது? பூர்வ உபதேசங்களை கற்றுக் கொடுக்கக்கூடிய போதகர் யார்? அதை கேட்டுல நாம வரணும். ஆமே. ஆமே. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, ஒரு காலத்துல எல்லாம் சத்தியங்கள் கடுமையா இருந்தது. இந்த காலத்துல ஆடலும் பாடலுமா இருக்கிறது. ஆமே. நான் இந்த வீட்டுல வந்துட்டேன். நான் ஐ எம் வெரி ஸ்டைலிஷ், சூப்பரா ட்ரெஸ், பல கோட் ஷூட் இருக்குங்க. நான் அதெல்லாம் போடல, நான் ஒயிட்லயே வந்துரும் சொல்லி. ஏன்னா ஒயிட்லயே வந்தா தான் கொஞ்சம் வயசான மாதிரி இருக்குது. உண்மை. இந்த போட்டுட்டா சரி, ஏதோ பெரியவர் வந்திருக்காரு. ஆமே. பெரியவர் வந்திருக்காரு, நம்ம கேட்டுட்டு நம்ம போயிடுவோம்னு அமைதியா போயிடுவாங்க. ஆமே. 2-3 கலரை எடுத்துட்டு வந்திருக்கிறேன், மனசு வரல அதை போடுறதுக்கு. ஆமே. அதெல்லாம் கோட்லாம் கை வைக்கல. வெளியில எங்கன்னா போகும்போது, அப்ராட் போகும்போது, நான் ஒரு முறை மலேசியா போனேன். மலேசியா போகும்போது அங்க அந்த ஒரு அம்மா, வயசான அம்மா, பாஸ்டர் வராரு, உள்ள இருக்காரு, டீ போட்டு போய் கொடுமா. ஓகே. அப்ப அந்த போட்டோ காட்டினேன், நான் போட்டோ அனுப்பி விட்டேன். இந்த மாதிரி ஜிப்பா போட்ட ஒரு போட்டோ அனுப்பி விட்டேன். அதை பார்த்து அந்த பொண்ணு வயசான கிழவன் வரான் போல இருக்கு. எப்ப பார்த்தா இந்த கிழவங்களிலே இந்த சபைக்கு வர வச்சா எப்படி அப்படின்னு அந்த அவங்க மருமக சொல்லியிருக்கு. நான் வந்தேன், உள்ள வந்து குளிச்சுட்டு டிஷர்ட் போட்டுக்கிட்டேங்க, ட்ராக் ஒன்று போட்டுக்கிட்டு ஷூ ஒன்று போட்டு உட்கார்ந்துட்டு அது தட்டினேன். நான் திறந்தேன். அந்த அம்மா கேட்டேன், பாஸ்டர் இல்லையா? பாஸ்டர் இல்லையாவா? நானும் சரி கொஞ்சம் யோசனை பண்ணேன், என்ன தெரியலையே, நான் என்ன சொல்றது இப்போ, பாஸ்டர் இல்லையா என்ன விஷயம் கேட்டேன். டீ அம்மாக்கு டீ கொடுக்க சொன்னாங்க, கொடுங்க குடிச்சு. ஆமே. அப்புறம் 6 மணிக்கு மீட்டிங். அப்ப நான் திரும்ப வெள்ளை ஜிப்பா போட்டு வந்துட்டேங்க வெளியே. அல்லேலூயா. பூர்வ பாதை எது? இன்னைக்கு சத்தியங்கள் இல்லை சபையில். இன்னைக்கு ஆடுறாங்க பாடுறாங்க. நீங்க பாருங்க, இன்னைக்கு எல்லா நியூஸ் சேனல் எல்லாம் பாருங்க, பலவிதமான காரியங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆமே. அல்லேலூயா. ஆமா, வாலிப பிள்ளைங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நம்பர் எல்லாம் யாருன்னா கேட்டா கொடுக்க கூடாது. நோ, பாஸ்டர் போய் கேட்டு வாங்கி சொல்லிடணும். ஆமே. யார் நம்பர் கேட்பான், வருவான், மெசேஜ் கொடுக்குறது வர நம்பர் கேட்பான், கொடுத்துறது, அப்புறமா எங்கேயாவது போய் மாட்டுறது. ஆமே. தம்பி சிரிக்கிறான், கரெக்டா சொன்னீங்க. இல்ல உண்மைதானே?
நான் எந்த சபைக்கு போன யார் நம்பர் வாங்குறது எனக்கு அவசியம் இல்லை. என்னத்துக்கு எதுக்கு? இந்த இந்த பழைய வாசல் எதை வெளிப்படுத்துகிறது சொல்லுங்களேன்? பூர்வ உபதேசங்கள் நமக்கு வெளிப்படுத்துகிறது. ஆமென். அந்த பூர்வ உபதேசம் மத்தேயு 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 7:14. ஜீவனுக்கு போகிற வாசல், ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் எப்படி இருக்காது? இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது. வழி நெருக்கமுமாய் இருக்கிறது. அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். அதை கண்டுபிடிக்கிறது சிலர். அதை கண்டுபிடிக்கிறது நீங்க எல்லாம் பாக்கியவான்கள். நீங்கள் ஆராதிக்கும் போது எல்லாரையும் நான் பார்த்தேன். ஒவ்வொருத்தரும் வாட்ச் பண்ண. இந்த சின்ன பிள்ளை இதை பாருங்க. யாரு பிள்ளை அது? ரொம்ப அருமையா நல்லா பாடு. எனக்கே அவளே தான் பார்த்துட்டு உனக்கு என்ன வேணும் கேளு, சொல்லு என்ன வேணும், நீ என்ன கேட்குற அதை நான் வாங்கி தரேன். பார்த்து இல்ல அவ்வளோ நீங்களா நாங்கெல்லாம் ஆராதனை பண்ணலையா? எங்களை பார்த்து ஒரு வார்த்தை கேட்க மாட்டீங்க. ஆமே அதை பார்க்க நமக்கு ஆசையா இருக்குங்க. அவங்க அந்த மாதிரி நம்மளுக்கே அந்த மாதிரி இருக்கும்போது அப்ப ஆண்டவர் எவ்வளவு ரசிப்பார். ஆமே உங்களுக்கெல்லாம் பாட்டு தெரியல. சில பேர் பாடினா ராகமே இருக்காது, பாடுவீங்க. ஆனாலும் அதை ரசிக்கிறார் ஆண்டவர். ஆமே தம்பி தான் திணறுவாரு கொஞ்சம் நீங்க பாடினா, ஆனா ஆண்டவர் அதை ரசிக்கிறார். ஆமே அவர் காடு தேடுவார். எங்க இருக்கு சி, எங்க இருக்கு டி, எங்க இருக்கு ஏ, எங்க இருக்கு. சில பேர் ஏபில சீட்லயே இருக்க மாட்டாங்க. ஆமே ஏபி சீட்ல என்ன செய்ய மாட்டாங்க. கரெக்ட் தானே? எங்க ஒரு இடத்துல இருப்பாங்க, ஷார்ப்ல இருப்பாங்க. ஆமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த பாதை எப்படி இருக்கு? ஜீவனுக்கு போகிற பாதை எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? ரொம்ப கஷ்டங்க. என்ன கடினமான உபதேசம். அதுக்கு தான் சொல்றேன் இந்த சபைக்கே போக கூடாது. எனக்கே பேசினார். நான் கேட்கிறேன், உனக்கு பேசாம யாருக்கு தான் பேசுறது? யாருக்கு பேசுறது? ஆமே பசி உள்ளவனுக்கு கசப்பான பதார்த்தங்களும் எப்படி இருக்குமா? எப்படி இருக்கும்? பசி இல்லாதவனுக்கு மசாலா தோசை கொடுத்தா கூட என்ன செய்வான்? நல்லாவே இல்லை, புளிச்சு போயிருக்கு மாவு. ஆமே அப்ப பசி உள்ளவனுக்கு கசப்பான பதார்த்தங்களும் எப்படி இருக்கும்? மதுரமா இருக்கும். அப்ப நாம சபைக்குள்ள வரும் பொழுது எப்படி வரணும்னா பசியாய் வரணும். ஆமே ஒரு தாகத்தோடு வரணும். ஆமே பாருங்க, தாகத்தோடு வரும் பொழுது உனக்காக இயேசு அங்கே காத்து இருப்பார். தாகத்தோடு வந்து அந்த சமாரிய ஸ்திரீக்கு முன்பதாக இயேசு அவளுக்காக அங்கே காத்திருந்தார். நீங்க நினைக்கிறீங்களா இயேசு உங்களுக்கு முன்னாடி அவர் இங்க உனக்காக காத்து இருக்கிறார்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அல்லேலூயா. நான் ஆசீர்வாதமான செய்தி உங்களுக்கு கொடுக்க முடியும், ரொம்ப அருமையா கொடுக்கணும். அது முடியும். அது அவசியம் இல்ல சபைக்கு. ஆமே அது உன் ஆத்மாவுக்கு அவசியம் அல்ல. இந்த 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 பாதை ரொம்ப நெருக்கமான பாதை. அதுல போறதுக்கு யாருக்கு விருப்பம் கிடையாது. அதுல கொஞ்சம் பேர் தான் போவான். அந்த வழியை கண்டுபிடிக்கிறவன் சிலர் தான். ஆமென் அல்லேலூயா. இன்றைக்கு கிறிஸ்துவ உலகத்திலே அதிநவீனமான உபதேசங்கள் நுழைந்து விட்டது. பிரைஸ் தி லார்ட். ஆகவே தான் அவர்கள் தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை அவர்கள் தெரிந்து கொள்ளுகிறார்கள். ஆமென். அதான் வசனம் தீமோத்தேயு அதெல்லாம் அழகா சொல்றார். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை வாசிக்கும் பொழுது 2 தீமோத்தேயு 4:3-4 வசனங்கள். ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை கேட்க பொறுக்க மனதில்லாமல் செவிதனமுள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்துக் கொள்கிறார்கள். சத்தியத்திற்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு வந்திருக்கா இல்லையா சொல்லுங்களேன். இன்னைக்கு சபையிலே மைக்கு புடிச்சிட்டா என்ன பேசுறாங்கன்னு அவங்களுக்கே தெரியலாமே, கண்டதை பேசுகிறார்கள். ஆனா சத்தியத்தை மட்டும் பேச மாட்டாங்க. சபையில வந்து இங்கே வந்து நின்னுகிட்டு மிமிக்ரி பண்ணுகிறார்கள். சத்தியத்தை அவர்கள் பேசுவது கிடையாது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே,
பூர்வ உபதேசம் எங்கே போதிக்கிறார்கள்? யார் நமக்கு போதிக்கிறார்கள்? அந்த சபையிலே நீங்கள் அடங்கி இருக்க வேண்டும். ஆமென். அந்த சபையிலே நீங்கள் அப்படியே அமைதியாய் நீங்கள் அங்கே வளர வேண்டும். ஆமென். அப்ப பூர்வ பாதைகளை விட்டுவிட்டு வழி விலகுவதனால வரும் ஆபத்து என்ன? நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிப்போம். நீதிமொழிகள் 14:12. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி இருக்கு, ஆனால் அதன் முடிவோ மரணம். நிறைய வழி இருக்குங்க. ஆமென். நிறைய ஷார்ட்கட் ரூட்ஸ் எல்லாம் இருக்கு. ஆமென். அதுல நீங்க போனீங்கன்னா முடிவு என்னதுங்க? பக்கத்துல பா சொல்லுங்க, சத்தியத்துக்கு நீங்க செவி கொடுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே நீ நல்லவர்கள் வழியிலே நடந்து அந்த பாதையிலே நீங்கள் நடக்க வேண்டும். ஆமென். எரேமியா 6:16 வசனத்தை வாசிப்போம். எரேமியா 6:16 நாம் வாசித்தோம். வழிகளிலே நின்று என்று கூறப்பட்டு அதே வசனம் சொல்லுகிறது. ஆமென். அதோடைய கருத்து என்ன? ஏன் நாம் வழியில் நிக்கணும்? அப்போ நமக்கு பல வழிகள் இருக்கும் பொழுது அவற்றுள் சரியான பூர்வ வழி எது என்று நாம் பகுத்தறிந்து சற்று தரித்து நின்று நிதானத்துடன் நாம் செயல்பட வேண்டும். ஆமென். அப்போ நம்முடைய ஆத்மா அறிவில்லாமல் இருப்பது நல்லது அல்ல. ஆமென். நம்முடைய ஆத்மா எப்படி இருக்க கூடாது? அறிவில்லாமல் இருப்பது நல்லது அல்ல. தன் வழியை சிந்தித்துக் கொள்வது விவேகியின் ஞானமாய் இருக்கிறது. ஆமென். விவேகி என்ன செய்கிறான்? தன் நடையின் மேல் அவன் கவனமாய் இருக்கிறான். ஆமென். நாமெல்லாம் எப்படி இருக்கணும்? முட்டாள்களா இருக்கணுமா, விவேகமா இருக்கணுமா? சொல்லுங்களேன். ஆகவே பூர்வ பாதை எது என்று கேட்டு விசாரித்து நல்ல வழிகளை நாம் ஸ்திரப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆமென். நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் இப்படியா சொல்லுகிறது, நீதிமான்களுடைய வழி ராஜ பாதை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். வாசிப்போம். 15:19. சோம்பேறியின் வழி முள்வேலிக்கு சமானம், நீதிமானுடைய வழியோ ராஜபாதையா இருக்கிறது. அல்லேலூயா. நமக்கு ஒரு பாதை உண்டு, அது ராஜபாதை. ஆமென். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் கடந்து செல்ல ஒரு ராஜ பாதை ஒன்று உண்டு. அந்த பாதையிலே இடர்கள் கிடையாது. ஆமென். அந்த பாதை பரிசுத்தமான பாதை. அந்த பாதையிலே அது ஒரு ஹைவே. ஆமென். அது ஒரு பெரும் பாதை. அந்த பாதையிலே நடக்கிறவர்கள் வேதையா இருந்தாலும் திசை கெட்டு போவது கிடையாது. அல்லேலூயா. ஏசாயா 35ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிப்போமாக. அந்த பாதையில் நடக்கிற நீங்கள் பேதையா இருந்தாலும், ஏழையா இருந்தாலும், பணம் இல்லாமல் இருந்தாலும், அழகு இல்லாமல் இருந்தாலும், பொருட்கள் இல்லாமல் இருந்தாலும் நீங்கள் கெட்டு போக மாட்டீர்கள். ஆமென். வாசிப்பமாக. அங்கே பெரும்பாதையான வழியும் இருக்கும். அங்கே பெரும்பாதையான வழிகளும் இருக்கும். அது பரிசுத்த வழி எனப்படும். தீட்டுள்ளவன் அதிலே நடந்து வருவதில்லை. அந்த வழியில் நடக்கிறவர்கள், அந்த வழியிலே நடக்கிறவர்கள் பேதைகளாய் இருந்தாலும் திசை கெட்டு போவதில்லை. திசை கெட்டு போவதே கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வழியிலே நடக்கிறவர்கள் பேதைகளாய் இருந்தாலும் நாம் திசை மாறி ஒரு நாளும் போகவே மாட்டோம். ஆமென். ஆமென். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாடுவோமா? எவ்வளவு நல்ல ஆண்டவர் பாருங்க. ஆமென். நமக்கு ராஜ பாதையை வைத்து இருக்கிறார். அந்த பாதையில நடக்கணும்னு எத்தனை பேருக்கு ஆசை உண்டு? ஆமென். நமக்கு ஒரு பாதை உண்டு, அது ராஜ பாதை. அந்த பாதையில் நடக்கிறவர்கள் பேதைகளாய் இருந்தாலும் திசை கெட்டு போவதே கிடையாது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் நல்லவர், அவர் வல்லவர், கிருபை. ஆமென். அவர் நல்லவர், கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி
நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர். ஆமென். அவர் நல்லவர். எல்லாம் சொல்லுவோம். அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர். தேவ கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி அல்லேலூயா என்றான் பரிப்போம். அவரை போற்றி அவரை போற்றி ஆமென் அல்லேலூயா என்றான் பரிப்போம். சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீது தேவன் நமக்கு முன் சென்றாரே. நல்லவர், கிருபை என்றும் உள்ளது. முன் சென்றாரே. முன் சென்றாரே. ஆமென். அவர் கிருபை என்றும் உள்ளது. முன் சென்றாரே. தேவ கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி அல்லேலூயா என்றான் பரிப்போம். அவரை போற்றி அல்லேலூயா என்றான் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா அவரை போற்றி அல்லேலூயா என்றான் பரிப்போம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. நாம் பேதைகளாய் இருந்தாலும் நாம் திசை மாறி போகவே மாட்டோம். ஆமென். அல்லேலூயா. புத்திமதிகளை காத்துக் கொள்கிறவன் ஜீவ வழியிலே நடக்கிறான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆமென். அல்லேலூயா. அப்போ நீங்கள் நடக்க வேண்டிய வழியை அவர் உங்களுக்கு வாக்குத்தத்தமாய் சொல்லுகிறார். எத்தனை தடைகள் இருந்தாலும் அத்தனை தடைகளை நான் உடைப்பேன். அல்லேலூயா அல்லேலூயா. அவைகள் சுக்கு நூறாக உடையும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அப்போ நாம் எதற்கும் அஞ்சக்கூடாது. அவருடைய அடிச்சுவடுகளை நாம் பின்பற்றி நடந்தால் நாம் அவரிடத்திலே எளிதாய் நாம் சென்று அவரிடத்திலே நாம் போக முடியும். ஆமென். அப்போ ரட்சிக்கப்பட்ட நாம் ஆரம்ப நாட்களிலே இந்த பூர்வ பாதைகளிலே நாம் கவனமாய் நடந்தோம். ஆமென். ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்களிலே ஜபத்துக்கு வருவதிலே ஒரு நேரம் இருந்தது. ஆமென். சபைக்கு வருவதிலே ஒரு நேரம் இருந்தது. பைபிள் படிப்பதற்கு நேரம் இருந்தது. குடும்ப ஜபம் செய்வதற்கு நேரம் இருந்தது. ஆனா இப்போ என்ன ஆயிடுச்சு? நம்ம எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிட்டு. நம்ம எல்லாம் ஆயிட்டோம் 40 years எக்ஸ்பீரியன்ஸ். நீ எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்? 40 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சதுனால நமக்கு இப்ப குடும்ப ஜபம், தனிப்பட்ட ஜபம் இதெல்லாம் இல்லாம போயிருச்சு. இப்பெல்லாம் எங்க ஜபம் வந்துருச்சுன்னா ஆன்லைன்ல வந்துருச்சு. ஆமென். நாங்க இப்போ யூடியூப் ஓபன் பண்ணி நாங்க ஆன்லைன்லயே நாங்க என்ன செய்வோம்? பார்த்துப்போம் அப்படின்னு இப்போ பிசாசு எல்லாத்தையும் இந்த மீடியாவை கொண்டு வந்து உள்ள விட்டுட்டான். ஆமென். ஆன்லைன். சபைக்கு வர்றதுக்கு இப்போ என்ன இல்ல, நேரம் இல்ல. ஒரு தம்பி கேட்ட, தம்பி ஏன் வர்றதில்ல? ஆன்லைன்லயே பாக்குறேன். அப்ப இந்த ராபோஜன் என்ன பண்ணுவான்? அவன் என்ன பண்ணுவான்? ஆன்லைன்ல அது எப்படி பண்ண முடியும்? ஐயா பாஸ் சொல்லுங்க, ஆன்லைன்ல எப்படி பாஸ் அங்க ஆணு ஊத்து வரா? எப்படி அது முடியும்? எனக்கு ஒன்றும் புரியல. ஆன்லைன்ல எப்படி? ஆன்லைன்ல எதனா ராபோஜன் கொடுத்துருக்கீங்களா? என்ன நான் எங்கேயோ உட்கார்ந்துட்டு இருக்கேன், என்ன எதுக்கு வம்பளி இழுக்கிறீங்க? ஆமென். அல்லேலூயா. அப்ப பூர்வ பாதைகளில் பாதி தூரமோ
அல்லது பெரும்பாலான தூரமோ நாம் கடந்து விட்டபடினால் நாம் எருசலேமை நாம் அடைந்து விட முடியாது. ஆமே, முடிவு பரியந்தும் நிலைத்திருக்கிறோம். முடிவு பரியந்தும் நிலைத்திருக்கிறவனே என்னதுங்க? முடிவு பரியந்தம். அப்ப உன் ஜீவிய காலம் முழுவதும் அந்த முழு தூரமும் அந்த பூர்வ பாதைகளிலே நாம்